ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம். நாம இன்னைக்கு நம்மளோட சேனலில் முருங்கை கீரை பொரிச்ச கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கும்பகோணம் செவரிஸ்க்கு முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி ஆஞ்சி அதையும் அது கூட சேர்த்துட்டுருக்கேன், அந்த தண்ணியில் சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் அந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக விடணும். அது வெந்துன்னு இருக்கட்டும். இப்போ இதுக்கு என்னென்ன வறுத்து அரைக்கணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் வறுக்கணும், தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்புறமா பாதி தேங்காய் மூடி துருவி இதில் சேர்த்துட்டுருக்கேன். பாதி மூடி தேங்காய் துருவி சேர்த்துட்டுருக்கேன். அதை லைட்டாக வறுத்துண்டா போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது கூடயே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா வதக்கிக்கணும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது இந்த சைடு கீரை வெந்தெடுத்து இப்போ நம்ம இதுக்கு 1 கப் நான் தோரம்பருப்பு வேக வச்சு இது கூட சேர்த்துட்டுருக்கேன். இது கூட தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம், பைத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துண்டு இந்த மிக்ஸி ஜாரை அலம்பி தண்ணி சேர்த்துட்டா போதும். இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்க வேண்டாம், இல்லை ரொம்ப நீத்து போயிடும். இல்லைன்னா சேர்த்துண்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான், கொதிச்சது போகிறோம். இப்போது இதுக்கு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வர வரைக்கும் வறுத்துண்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவை போட்டு தேங்காய் வாசனை வர அளவுக்கு வறுத்து அந்த கூட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் விட வேண்டியதான். விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா கலந்துட்டு பரிமாற வேண்டியது தான். இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.